வளரும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை நமக்கு நிறைய சூடுகள் தரும், நிறைய விழ வைக்கும். ஆனா அதன் முடிவுல எல்லாமே மகிழ்ச்சி மட்டுமே. உலகத்திலேயே வச்சு அதிக வலி தரக்கூடிய பிரசவமே கூட முடிவுல மறக்கவே முடியாத மகிழ்ச்சியை மட்டும்தான் தருது. அந்த வலியை அனுபவிச்ச யாராவது பெண்கள் அதை மறுப்பீங்களா? இல்ல வலியோட முடிவுல என் குழந்தைய பார்த்தப்ப நான் மகிழ்ந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சத்தியமா கிடையாது. நாம பார்க்குற பார்வையில தான் எல்லாமே இருக்கு. பியூட்டி லைஸ் இன் தி பிஹோல்டர்ஸ் ஐஸ்னு சொல்ற மாதிரி மகிழ்ச்சியும் அப்படிதான். எல்லாத்துலயுமே நல்லதே பார்த்தா, எல்லார்கிட்டையும் இருக்கிற நல்லதை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமே தான் இருக்கும். இதை நான் எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவங்க படாத கஷ்டமே கிடையாது, இருந்தாலும் எல்லாத்தையுமே சந்தோஷமா மட்டுமே இருப்பாங்க, எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா மட்டுமே இருப்பாங்க எங்க அம்மா. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இந்த கூட்டத்திலையும் இருக்காங்க. they will definitely recognize that. in fact கேன்சர் படுத்த படுக்கையா எங்க அம்மா ஆனப்ப கூட என் பசங்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவங்க கண்ணுல ஒரு நிறைவும் சந்தோஷமும் மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்து வளர்ந்ததுனாலயோ என்னமோ எங்க அம்மா இறந்தப்ப கூட அந்த வலியையும் மீறி அப்பாடா அவங்க பட்ட கஷ்டத்துலேருந்து அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நிம்மதி அதுதான் என் மனசுல பெருசா படர்ந்துச்சு. நான் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலையும் மகிழ்ச்சியை மட்டுமே தான் அனுபவிக்கிறேன். காலையில எந்திரிச்சு பார்க்குற சன்ரைஸ் ஆகட்டும், நான் குடிக்கிற முதல் காஃபி, இல்லை என் பசங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ ரொம்ப ஆசையா நான் பண்ணித்தர ஒரு சாப்பாடு, அதை சாப்பிட்டுட்டு அம்மா நல்லா இருந்ததுமா அப்படின்னு என் குழந்தைங்க சொல்ற ஒரு அழகு, இல்லை காலையில ஸ்கூலுக்கு வேலைக்கு கிளம்புற அவசரத்துல அந்த பரபரப்புல நமக்குள்ள வர சின்ன சின்ன சண்டைகள், அதை தொடர்ந்து வர சமாதானங்கள், ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா வார்த்தையால கூட சொல்ல வேண்டாம், சும்மா அப்படி பார்க்குற பார்வையிலே அட நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம புருஷன் நம்மளை பார்த்து சொல்றது, இது எல்லாமே மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே தானே. நம்ம பெற்றவங்களுக்காக நாம செய்யற விஷயங்களாகட்டும், இல்லை அவங்கள சந்தோஷப்படுத்தி நாம பார்க்குற ஒரு நொடியும், இல்லை நம்ம புகுந்த வீடு நம்மளால சந்தோஷமும் பெருமையும் அடையிற தருணங்கள், மாமியார் மிச்சிய மருமகளா, இல்லை மாமனார் பாராட்டிய மருமகனா. பவானி, இந்த பேச்சு நடுவில் ஒன்று சொன்னீங்க, நம்ம புகுந்த வீட்டில் அவங்க மகிழ்ச்சி ஆகுறாங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா இருக்காங்க சார், என் புகுந்த வீட்டு மனுஷங்க கூட இங்க இருக்காங்க சார். உங்க வீட்டு பத்தி பேசுறேன், நான் என்ன பத்தி தான் பேசுறேன். ஸோ அந்த நொடிகள் எல்லாமே மகிழ்ச்சி மட்டுமே தானே. இதுல எங்கே இந்த நடிப்பு வரும் எனக்கு தெரியவே இல்லை. நம்ம பிள்ளைங்களோட ஒவ்வொரு அசைவும், அவங்களுடைய ஒவ்வொரு சாதனையும், ஏன் இங்க அம்மாக்கள் எல்லாருக்குமே குழந்தை வயசுல ஜனிச்ச நொடியில ஆரம்பிச்சு அந்த குழந்தையோட முதல் அசைவாகட்டும், இல்ல அந்த குழந்தை முதல்ல உதைப்பு இருக்கட்டும், அது பேசிய முதல் வார்த்தை, குழந்தை பிறந்த நிமிஷம் அது கண்ணு திறந்து பார்க்குற முதல் பார்வை, இது எல்லாமே சந்தோஷம் மட்டுமே தானே, மகிழ்ச்சி மட்டுமே தானே. இதுல எங்கேயாவது நடிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என் பொண்ணு என்னம்மா பாடுறா, என்னம்மா ஆடுறான்னு பெருமைப்படாத அம்மாவோ, இல்ல என் பையன் செம்ம மார்க் வாங்கியிருக்கான், சூப்பரா கிரிக்கெட் விளையாடுறான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்காத அப்பாவோ இந்த கூட்டத்துல யாராவது இருக்கீங்களா? ஃபார் ஆல் யூ நோ, அப்பா முன்னாடி பையனை திட்டிட்டு பின்னாடி தனியா வைஃப் கிட்ட போயிட்டு என் பையன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிற அப்பாக்கள் தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த கோபம் தான் அந்த இடத்துல நடிப்பே தவிர அவர் படுற பெருமையோ அந்த பாராட்டோ கண்டிப்பா உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாதான் எனக்கு மகிழ்ச்சிங்கிறது கிடையாது. போன எக்ஸாம்ல இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அடுத்த எக்ஸாம்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி she has shown an improvement அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்க கொலையுதுன்னா, ஒரு கம்பேரிசன் வரும்போது, என்னை விட இன்னொருத்த நல்லா இருக்கான், என்னை விட இன்னொருத்த மேல இருக்கான் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வரும்போது தான் அந்த மகிழ்ச்சி கொலையுது. வாழ்க்கையோட அழகு நாம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படிங்கிறத விட நம்மளால மத்தவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கறதுல தானங்க இருக்கு. கண்டிப்பா இதை எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சின்றது நமக்குள்ள இருந்து வர்ற ஒரு உணர்வு. If I decide to be happy, I will be happy. Nobody can stop me. இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால, நம்ம வேலை, நிறைய ரீசன்ஸ்னால நம்ம எல்லாரும் நம்ம சொந்தங்களை விட்டுட்டு இங்க இருக்கோம், ஒரு அயல் நாட்டில் இருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்ம சொந்தங்களோட சேர்ந்து ஒன்னா இருக்கிற அந்த இது இல்லைன்னாலும் இங்க நமக்கு கிடைக்கிற நட்புகள், உறவா மாறுற தருணங்கள், அது அத்தனையுமே மகிழ்ச்சியானது தான். இன்ஃபேக்ட் கொஞ்சம் நாள் முன்னால எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தேன். எதுக்கு வீணா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணோன்னு சொல்லிட்டு எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என் ஹஸ்பண்ட் அதை சொல்லவே இல்லை.
ஆனால் எப்படியோ அந்த விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அத்தனை பேரும் அது எப்படி நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க, அப்புறம் அண்ணா மண்ணின்னு கூப்பிட்டு பழகிறதுக்கு என்ன இதுன்னு உரிமையோட கோவப்பட்டாங்க. அது நினச்சா இப்பயும் எனக்கு சந்தோஷம்தான். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த 2 நாளும் என் பசங்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் என் பசங்களை அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்ட அந்த நட்பு, அந்த அந்த பிணைப்பு, அதில் வந்து நடிப்பு எங்கேயுமே கிடையவே கிடையாது. இவ்வளோ ஏன் இப்போ 4 நாள் முன்னாடி நாங்கள் சென்னையிலேருந்து ரிட்டர்ன் ஆனோம் துபாய்க்கு. சென்னை துபாய் ஃப்ளைட்ஸ் ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. அதனால ரோட்வேஸ் பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து இங்கே வரதா பிளான் பண்ணினோம். அப்போது இங்கே துபாயில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா அப்பா சென்னையில் இருக்கிறவங்க, அவங்க வழியில் சாப்பிட்றதுக்குலாம் நிறுத்தி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆனால் தான் நீங்கள் ஃப்ளைட் எடுக்க முடியும்னு சொல்லி சாப்பாடு பேக் பண்ணி, அதுவும் சும்மா ஏனோ தானோன்னு சாப்பாடு இல்லை, என் பொண்ணுக்கு பிடிக்குங்கிறதுக்காக ஸ்டஃப்டு கத்திரிக்காய் முதற்கொண்டு பண்ணி வச்சு அந்த மாதிரி அனுப்பினாங்க. எங்கள் அம்மா இறந்து 12 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்த உணர்வு எனக்கு அந்த நட்பு கொடுத்தது. இது எல்லாமே மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே தான். வாழ்க்கை வந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் நமக்கு மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே தான் தருது. அது நம்ம பார்க்குற பார்வையிலையும் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் மட்டுமே தான் இருக்குது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப ஒரு 2 கருத்து ரொம்ப பளிச்சுன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னா நான் டிசைட் பண்ணணும். உண்மையிலே நான் அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து நம்ம லெவலில் வந்து இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு முடிவு பண்ணிவிட்டு வெளில வந்தோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம். ரொம்ப நல்லா பேசினாங்க. எப்பவுமே இந்த பட்டிமன்றத்தில் துவக்க பேச்சாளராக பேசுறது கொஞ்சம் சிரமமான பணி. ஏன்னா எதிரியே இல்லாமல் வாழ் சொல்லணும், அது கொஞ்சம் கஷ்டம். அதை நல்லா பண்ணாங்க. அவர்களுக்கு அரங்கு